ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மந்த்தாக நடந்தால் தான் சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வீடியோவாக பண்ண முடியல. இது வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கோழி குஞ்சுங்க வாங்கியிருந்தோம். இது வந்து நல்லா வளர்ந்துச்சு. இது ஆக்சுவலாக ரோட்டில் விட்டால் தான் நாயில் எதனா ஒன்று காக்கா குத்தி செத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வாங்குறப்போ. அதனால் சேஃபாக தான் வச்சுருந்தோம். நாங்கள் வீட்டில் பேக் சைடில் வச்சுருந்தோம். யாரும் இல்லாத டைமில் ஒரு பூனைக்கிட்ட மாட்டிருச்சு ரெண்டும். அதனால் அதுங்க ஒன்றும் பண்ண முடியல. இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு ரெண்டும். ஆனால் நல்லா வளர்ந்துருந்தது. ஒரு 15 டேஸ் இருக்கும் இது இறந்து. ஆனால் அந்த 15 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சைஸ் நல்லாவே வளர்ந்துருந்தது. நல்லா பறக்க ஆரம்பிச்சிருந்தது. இது அலிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ நீங்களே இந்த கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. கிட்ட தான் போனாலே சும்மா மேலே யாருன்னா அந்த சைட் நடந்தாலே இந்த மாதிரி தாவத்துக்கு தான் பார்க்குது. ஏன்னா இதுக்கு மேலே இதில் ஸ்பேஸ் பத்தலை. நம்ம விசாரிச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தேன்ல சிமெண்ட் டேங்க்குக்கு, அதுக்கும் டைம் எடுக்குது. ஸோ அது கட்டி முடித்து அதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு மாற்ற முடியும். ஏன்னா கிளாஸ் டேங்க்குக்கு மாற்றினா கண்டிப்பாக இது டேங்க்கை உடச்சிரும். அரோனா டேங்க்கில் இப்போது மேபி ஷிஃப்ட் பண்ணலான்ட்டு யோசிச்சா கூட அது உடச்சிரும். 12 mm தான் அது. அதெல்லாம் இதுக்கு தாங்காது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த கோழி குஞ்சு இறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக நான் கேட் ஃபிஷ்ஷை வச்சுருந்தேன் இந்த சைடில். எல்லாம் ஒன்றா தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். இந்த செப்பரேஷன் இல்லாமல் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிச்சுன்னு நல்லா தான் இருந்துச்சு. பிரித்ததுக்கப்புறம் இந்த வாட்டர் சேஞ்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு நடுவில் அந்த செப்பரேஷனை போட்டு வச்சுருந்தேன். டேங்க் கிளீனர் வந்து செம்மையாக க்ளீன் பண்ணியிருந்தது இந்த சைடு மட்டும். அந்த சைடு தான் கேட் ஃபிஷ் இருக்க சைடில் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு 2 நாளில் பார்க்குறேன் பக்கு வந்து அதுவும் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து கரெக்டாக அந்த வாட்டர் சேஞ்சை முடிச்சுட்டு நான் எடுத்த வீடியோ. சரி சும்மா அந்த சைஸை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து பிடிச்சி பார்த்துட்டு இருந்தேன். இதிலலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வாட்டர் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஒரு 2 டேஸ் இருக்கும். பக்கு ரெண்டுமே அவுட்டு. ஸோ கேட் ஃபிஷ் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எத்தனோண்டு நம்ம வாங்கணுன்னு. இப்போ நல்ல சைஸ்க்கே வந்துருச்சு. கரெக்டாக 2 நாள் தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இருந்தது. தண்ணியும் ஃபுல்லாக இதாகி சாப்பிட்ட சிக்கன்லாம் இது துப்பிடுச்சு. இது என்ன ஆச்சு இதுக்குன்னே எனக்கு தெரியல. 2 பக்கமே அவுட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டைகர் ஷவல் நோஸை விட்டுடலாம். எல்லாம் கேட் ஃபிஷ் தானேன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணேன். என்னடா இது ஏன்டா இப்படி பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம டே 1 நம்ம ஃபிஷ் டேங்கில் போட்டப்போ எடுத்த கிளிப்பிங்கு. இது இப்போ இருக்க சைஸோட கிளிப்பிங்கு. இதோட க்ரோத் வந்து கம்பேர் பண்ணால் மற்றதை விட கம்மி தான். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் லைஃப் ஃபீடு ஓவராக இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அப்போ கூட ரொம்ப ஒன்றும் சைஸான மாதிரி இல்லை. பட் ஓகே, ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. சரி இதில் கஷ்டப்படுது. சரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வேணால் போடலாம், இதுக்கு ஸ்பேஸ் பத்தோன்ற ஐடியாவில் கேட் ஃபிஷ் கூட இருக்கட்டும், இதுவும் கேட் ஃபிஷ் தானே அட்டாக் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போய் நான் அதை வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே விட்டு தப்பாக போச்சு. ஏன்னா விட்டு ஒரு 2 நாள் அமைதியாக இருந்துச்சுங்க, எந்த இதுவுமே இல்லை. இது போய் டேங்க் கிளீனர் மேலேயே தான் உட்காந்து கிடந்தது. சரி ஓகே, எதுவும் பிரச்சனை இருக்காது, நார்மலாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். கரெக்டாக 3rd டே போய் பார்க்குறேன், சரியான அடி வாங்கி கிடந்தது டைகர் ஷவல் நோஸு. அன்றைக்கி மட்டும் விட்டுருந்தேன்னா திரும்ப இதுவும் காலியாகிருக்கும். நல்ல வேலை நான் வந்து 3rd டேவே அதை செப்பரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன். அது இப்போ அடி வாங்கினதுக்கு அப்புறமா என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்ததுன்ற கிளிப்பிங்கும் காட்டுறேன். சரி இந்த டேங்க் தான் டைகர் ஷவல் நோஸ் எடுத்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நம்மளோட கோரா விட்டுறலாம், ஏன்னா அது சின்ன டேங்க்கில் இருந்ததுன்னு சொல்லி இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த டேங்க்கில் இதை பார்க்குறதுக்கு. பவுலுக்கு மட்டும் ஃபிஷ் இல்லை. சரி ஓகே, அதுக்கு வேணால் அதெல்லாம் வாங்கிக்கலான்ற ஐடியாவில் நான் கௌராமியை இதில் ஷிஃப்ட் பண்ணேன். ஏன்னா இதை வச்சு அந்த சின்ன டேங்க் ஒன்று இருந்தது பார்த்திங்களா, அது வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி அதை ஒட்டிட்டதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இதில் போட்டு வச்சுருந்தேன். இதில் இந்த பவுல் சும்மா எம்டியாக இருக்கேன்னு 2 ஃபீடர் ஃபிஷ்ஷை இதில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபீடர் ஃபிஷ் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு சரி குளத்தூர் போல் இங்கேயே பக்கத்தில் வாங்கலான்னு போயிருந்தேன். அங்கே ஒரு டேங்க் பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா 4x2 இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7000. இது மாதிரி தான் இப்போ நம்ம அரோனாக்கு டேங்க் ஒன்று செய்ய போகிறோம் இந்த மந்த் எண்டு. அங்கே வந்து இந்த ஃபீடிங் ஃபிஷ் தான் வாங்கினேன். ஸோ இந்த கோல்டு பார்த்திங்கன்னா பேர் 100, மொத்தமாக 200 இது. ஏன்னா இது குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வளர்க்குறதுக்காக வச்சுருக்கிறது. இது பிராஸ் வந்து இது 100 தான் வாங்கினேன். ஸோ அது வந்து அரோனாக்கு தான் வாங்கினேன், அந்த மெயினாக அந்த பெரிய கோல்டு.
ஸோ இதுதான் டைகர் ஷார்னோஸோட அடி வாங்கின நிலமை. அங்கே பார்த்தீங்களா, தோல் பாதி உரிச்சிக்கிச்சு. அது இல்லாமல் வாலில் ஒரு போர்ஷன் கட்டு. நம்ம நெட்டில் அதை பிடிக்கிறப்போ அதோட அந்த ஃபின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த முள் மாதிரி இருக்க இடத்துல நெட்டு வேற மாட்டிக்கிச்சு. அது எடுக்கவும் முடியல. அதனால் அதை கட் பண்ணி தான் அன்றைக்கி விட்டுருந்தேன். சரி ஓகே, இது கொஞ்சம் ஹீல் ஆகட்டும், மாற்றிக்கலாம். அந்த பிடிச்சதுக்கப்புறமா அந்த நெட்டை எப்படின்னா ஸ்லோவாக எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் ஓகே, நம்ம டைகர் ஷார்னோஸும் ரெக்கவர் ஆகிடுச்சு. அதோட கிளிப்பிங்கும் நான் காட்டுறேன். இது வாங்கிட்டு வந்த கோல்டில் வந்து ஒரு 3 தூக்கி நம்ம கேட்ஃபிஷ் கூடயே போட்டு வச்சிட்டேன். வேறு ஸ்பேஸ் இல்லாதனால ஒரு கோல்டு மட்டும் நம்ம அரோனாக்கு எப்பவும் போல் ஃபீடிங்க்கு போட்டேன். அது எப்படி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள். அரோனாக்கு வந்து ஃபின்ராட் மாதிரி இருக்குது. ஸோ சில்வர் அரோனா வளர்த்தவங்க யாருக்கும் அந்த மெடிசன் எதுவும் தெரிஞ்சதுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி 50% வாட்டர் சேஞ்ச் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்த்தா ஃபீட் எடுக்கிறதுலையோ இல்லை ஆக்டிவாக இருக்கிறதுலையோலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியாகலை. அதே மாதிரி இது ரிக்கவர் ஆகிறப்போ எடுத்த வீடியோ, நம்ம டைகர் ஷார்னோஸ் ஸ்கின்னு கம்ப்ளீட்டாக மூடி ஃபீடும் பயங்கரமாக எடுக்க ஆரம்பித்து நார்மலாக ஆகிடுச்சு. இதில் தான் ஆக்சுவலாக கௌராமி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இதில் திரும்ப இதை போட்டனால அந்த டேங்க்கும் லீக் ஆகிறனால ஸ்பேஸ் இல்லை. ஸோ பவுலில் ஒரு 2 நாள் வச்சு பார்த்தேன். பட் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோன்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வெறும் டேங்க் கிளீனரும் ரெட்டைல் கேட்ஃபிஷும் தானே இருக்குது. சரி ஒரு பார்ட்டிஷனில் போட்டு கோராக்கு வந்து சின்னதாக தானே இருக்குது, ஒரு வாரமாக விட்டுறலான்னு விட்டேன். திரும்ப இதுவும் பிரச்சனை கொடுத்துருச்சு. ஒரு 3வது நாள் பார்த்தாலே இதுக்கு ஃபுல்லாக ஆங்கர் வார்ம்ஸ் வந்துடுச்சு. என்னடா இது திரும்ப திரும்ப பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு திரும்ப இதுக்கு போய் ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்தேன் ஆங்கர் வார்முக்கு நெட்டில் பார்த்துட்டு. பட் ஆனால் அந்த மெடிசன் வேறு லெவலு. ஸோ அதை வந்து இதே திரும்ப இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு ஒரு 3 நாள் கரெக்டாக அந்த மெடிசனை போட்டுட்டு ஃபஸ்ட்டு டே போட்டு வாட்டர் சேஞ்ச் வந்து 3வது நாள் பண்ணேன். திரும்ப 3வது நாள் போட்டு திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு வாட்டர் சேஞ்ச் பண்ணால் ஃபுல்லாக போயிடுச்சு அந்த ஆங்கர் வார்ம்ஸு. ஸோ திரும்ப நம்ம கோரா வந்து நார்மல் ஆகிட்டாப்பில். இப்போ வந்து சம்பு என்ன பண்ணிச்சு, நம்ம அரோனா டேங்கோட சம்பு மோட்ரு ஒர்க் ஆகலை. எப்படியும் அரோனா வந்து 4 ஃபீட் டேங்குக்கு ஷிஃப்ட் பண்ணணும் இந்த மந்த் 2 டேங்க் செஞ்சுட்டு. ஸோ எப்படியும் பண்ண தானே போகிறோம். அப்போ வந்து மோட்ரு செட்டப்லாம் புதுசாக பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள மோட்ரு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த சம்பு மோட்ரு. ஸோ சம்பு டேங்க்கு சும்மா தானே இருக்குது பார்ட்டிஷன் போட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம டைகர் ஷார்னோஸையும் ஜெயன் கோராவையும் அதில் அந்த பார்ட்டிஷனில் விட்டுடலான்னு சொல்லிவிட்டு சம்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த டேங்க்கை ரெடி பண்ணி 2 பேரையும் அதில் மாற்றிட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த கிளிப்பிங்கு தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேங்க்கும் எம்டியாக தான் இருக்குது, பவுலும் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த 2 ஃபிஷ்ஷுமே இப்போ அந்த 3 ஃபீட் சம்ப் டேங்கில் தான் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் வைஸ் 2த்துக்குமே இப்போ நல்லா தான் இடம் இருக்குது. ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த டேங்க்கும் எம்டி, பவுலும் எம்டி. அந்த குட்டி கோராவோட டேங்க்கும் இன்னும் ஒட்டல, லீக் ஆகிற டேங்க். ஸோ 3மே யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.